ஹாய், ஹலோ. இன்னைக்கு நம்ம ரொம்பவுமே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு எல்லார் மனசுலயுமே ஒரு விஷயம் இருக்கும். அதாவது என் பார்ட்னரோட நெகட்டிவ் சைடு என்ன? ஓகே. நெகட்டிவ் சைடுனா தப்பான விஷயம் இல்ல. எல்லா மனுஷங்களுக்கும் பாசிட்டிவ் சைடும் இருக்கும், நெகட்டிவ் சைடும் இருக்கும். ஸோ உங்களோட பார்ட்னரோட நெகட்டிவ் சைடு என்ன? ஓகே. அவங்க எதனால இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க? ஓகே. அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. அவங்க எதெல்லாம் தன்னை மாத்திக்கிறதுக்கும் முயற்சி பண்றாங்க? அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா எல்லார் மனசுலயும் இருக்கும். அவங்க என்னதான் பண்றாங்க? என்னதான் நடக்குது? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க? அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க மனசுல இத்தன நாள் இருந்திருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. அவங்களுக்கு நெறைய ஆசைகள் இருக்கு. ஓகே. பண ரீதியா இருக்கலாம். அல்லது நம்ம முன்னேறணுங்கிற ஆசை இருக்கலாம். அந்த ஆசையினால அவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, நிறைவேறாதப்போ அவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவுமே ஒரு அ எப்படி நடந்துக்கணுமோ ஒரு அப்நார்மல். அதாவது நடந்துக்க தெரியாம நடந்துக்கிட்டு எல்லாத்தையும் கெடுத்துடுறாங்க. அதே மாரி ரொம்ப ஓகே. மத்தவங்கள அந்த மாரி சிச்சுவேஷன் வரும்போது, மத்தவங்கள எப்படி பேசணும்? ஓகே. ஒரு சில நேரத்துல கோவத்துல வார்த்தைகள விடுறது. அதே மாரி தன்னோட தப்புகள புரிஞ்சுக்காம, மத்தவங்க மேல உள்ள தப்பையே அவங்க சுட்டி காட்டுறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கு. இந்த மரத்த பாருங்க. அவ்ளோ ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகள் அவங்களுக்கு நிறைவேறாம போகும்போது, அவங்க கொஞ்சம் அரகன்ட்டாவும், கொஞ்சம் ரூடாவும் மாறிடுறாங்க. அதே மாரி அவங்களுக்கு தன்ன பத்தியான அவேர்னஸ் இல்ல. ஓகே. எல்லாருமே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல இப்படி நடந்துக்கணும், இப்படி நடந்துக்கூடாதுன்னு அவங்கவங்களுக்குன்னு ஒரு அவேர்னஸ் இருக்கும். அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதே மாதிரி அந்த மாதிரியான விஷயத்தினால, ஓகே. அவங்க பொறுமையா இல்லாததுனாலயும், அவங்க தன்னோட ஆசைகள் நிறைவேறாம போகும்போது, இந்த மாதிரி நடக்கும்போது, அவங்க ரூடா மாறுறதுனாலயே, அவங்க நெறைய சான்ஸஸ மிஸ் பண்ணிர்றாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல், அவங்களுக்கு தெரியாமயே பெரிய ரிஸ்க்லலாம் போய் மாட்டிக்கிறாங்க. அதே மாரி அவங்களுக்கு புரியாம நெறைய ஓகே. உண்மைகள் என்னன்னு தெரியாம, அதே மாதிரி ஒரு கண்ணுக்கு நேராவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அவங்களோட கோவத்தினாலயோ, ரூடுனாலயோ அத இழந்துர்றாங்க. அதே மாதிரி யாருகிட்ட பழகுனாலும் ஒரு பவுண்டரிய வச்சு பழகுறதில்ல. ஓகே. இந்த மாதிரி இருக்கிறவங்க, "அப்படியா? நீ என்கிட்ட பேச மாட்டியா? நான் இன்னொருத்தவங்கள்ட்ட போறேன்." ஏன்னா உங்களுக்கு ஆசைகள் நெறையா என்னைக்குமே ஆசைகள் நெறையா இருக்கும்போது, நம்ம மனுஷனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ, அதனால பவுண்டரீஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கட்டும், இல்ல தப்பான நபர்கள்ட்ட ஒரு பவுண்டரியே இல்லாம பழகிடுறாங்க. அதே மாதிரி அந்த மாரி விஷயத்தினால, உங்ககிட்ட நெருங்காம உங்கள அவாய்ட் பண்றது. ஓகே. நீங்க நல்லது எடுத்து சொன்னாலோ, அல்லது நீங்க இது சரி கிடையாது, இப்படி பண்ணாத, இப்படி பேசாத, இப்படி நடந்துக்காத நீங்க சொல்லும்போது, அவங்களுக்கு அது புடிக்காம உங்கள அவாய்ட் பண்ணிட்டு உங்கள்ட்டருந்து தூரமா போயிடுறாங்க. ஓகே. நீங்க அன்பு குடுக்கும்போது, கேர் குடுக்கும்போது நீங்க தேவைப்படுறீங்க. ஆனா, நீங்க இந்த மாரி பண்ணாத, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க உங்கள விட்டு விலகிர்றாங்க. ஏன்னா, அப்ப உங்கள்ட்ட டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு தனக்குள்ள ஒரு ஊனம் இருக்கோ! ஸோ, தான் நெனச்சத செய்ய முடியாததும் ஒரு ஊனம் இல்லையா? அந்த மாரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ, இதுதான் அவங்க நெனைக்கிறது. கண்டிப்பா அவங்களுக்கு வாழ்க்கை டிவைனும், யுனிவர்ஸும் நல்ல விஷயம் எது, கெட்ட விஷயம் எதுன்னு புரிய வைப்பாங்க. ஸோ, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.